நலமுடன் வாழ நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர்.R.Nithya, MDsiddha. பொதுவாகவே நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்ம கூடவே இருக்கக்கூடிய சில பொருட்களோட அருமை நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம உணவில் நம்ம கூடவே இருந்து அதிகமாக நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை பார்த்தா நம்ம அதிகமாக பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் இதையும் தாண்டி புரோட்டீனுக்காக நம்ம நிறைய விலை அதிகமாக இருக்கக்கூடிய சில நட்ஸ் இதெல்லாமே தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். விலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அது ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு மனப்பாங்கு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கையில் வச்சிருக்கும் போது ஒரு பாதாம் பருப்பு கீழே விழுந்தது அப்படின்னா அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம். இதே ஒரு உயர்கடலை கீழே விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது ஒரு அலட்சியம், நமக்கு தான் நிறைய கிடைக்குதே அப்படின்ட்டு. ஆனா வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா இந்த வேர்க்கடலையே இதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே தெரிஞ்சு எல்லா உணவுகள்லயும் அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா சாக்லேட்ஸ்ல இருந்து ஐஸ்கிரீம்ஸ்ல இருந்து இது எல்லாமே அவங்க ஆட் பண்ணி இது பட்டர் மாதிரி எந்தெந்த ஃபார்ம்லலாம் நம்ம வேர்க்கடலை எடுக்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம நாட்டு வேர்க்கடலையே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதை அலட்சியப்படுத்தி வேறு வகையான உணவுப் பொருட்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கோம். வேர்க்கடலைக்கு பார்த்தோம்னா அதிகமான அமினோ ஆசிட், ஃபிளேவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுல பொதுவாகவே பார்த்தோம்னா கடலை எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும், பிபி அதிகமாகும் அப்படின்ட்டு பரவலான ஒரு தவறான செய்தியுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேர்க்கடலை இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. இந்த எண்ணெய் தன்மை பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் ஏன் நம்ம உடல் எடையை குறைப்பதற்கும் வேர்க்கடலை அருமையாக உதவி செய்யும். ஏன்னா நம்ம வேர்க்கடலை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அதிகமான நார்ச்சத்து என்னன்னா நீண்ட நேரத்துக்கு நம்ம பசி எடுக்காமல் இருக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், எந்த வகையான ஃபுட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது உணவு செரிமான தன்மையை பொறுமையா செரிமானமாக்கி நம்ம உடலுக்கு பசி எடுக்கக்கூடிய ஆற்றலை குறைத்து கொடுக்கும். உடல் எடையை குறைப்பதற்கு வேர்க்கடலை உதவி செய்யும். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் ஒரு சிலருக்கு பித்தப்பையில அடிக்கடி கற்கள் வந்துகிட்டே இருக்கும். பித்தப்பையில கற்கள் இருக்கு அப்படின்னும் பொழுதும் அந்த பைல் சால்ஸ் நம்ம உடல்ல செக்ரீட் ஆகக்கூடிய பித்தம் அதிகமா செக்ரீட் ஆகி அந்த கால் பிளாடர்ல ஸ்டோர் ஆகுது இல்லைங்களா, அதை வெளியேற்றுவதற்கும் வேர்க்கடலை சிறந்ததாக இருக்கும். அப்பெல்லாம் பார்த்தோம்னா நம்ம உணவு பண்டங்கள் எல்லாத்துலயுமே வேர்க்கடலை ஒரு அங்கமாக இருக்கும். ஆனா இப்போ பார்த்தோம்னா வேர்க்கடலை எதற்காக மெயினா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்கிரீம்லயோ இல்ல பேக்கரி உணவுகள்ல கேக் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல ஒரு அலங்கார பொருளாகவும் ஒரு ஸ்வீட்டுக்காக ஒரு மொறுமொறுப்புக்காக தான் அதை நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம பாட்டி தாத்தெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. வேர்க்கடலையோடு கேழ்வரகு வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய அடையா இருக்கட்டும் இல்ல சிமிழி போன்ற உருண்டைகளாக இருக்கட்டும், வேர்க்கடலையே நம்ம துவையலாகவோ சட்னி மாதிரியோ உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் நம்மளிடையே இருந்தது. இன்னும் ஒரு சிலருக்கு இதயத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்கு, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பொதுவா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சு, இதய வால்வுகள் அடைப்பு இருக்கு, ரத்த ஓட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கு அப்படின்றவங்களுக்கு வேர்க்கடலை அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப சிறந்த உணவா இருக்கும். முக்கியமா இதுல ஹைப்போலிபிடிமிக் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால நம்ம உடல்ல பார்த்தோம்னா அதிகமா கொழுப்பு சேர்றது, கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு உடல்ல சேர்றதை இது தடுக்கும். டைஜஷன் அதிகமா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த நான்வெஜ் எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு அதனால ஏற்படக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் இந்த வேர்க்கடலையை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதை கரைத்து வெளியேற்றக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வேர்க்கடலைக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும். மனதை அமைதிப்படுத்தவும் மனதை உற்சாகப்படுத்தவும் வேர்க்கடலையை சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பிரெயின்ல செக்ரீட் ஆகக்கூடிய சில கெமிக்கல் செரட்டோனின், டோபமைன் உள்ளிட்ட கெமிக்கல்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனது அப்படின்றது எப்பவுமே புத்துணர்ச்சியா இருக்கும். வேர்க்கடலையே நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இந்த பிரெயின்ல செக்ரீட் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ் அது கரெக்டா சுரந்து மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அறிவாற்றல் குறைஞ்சிக்கிட்டே வரதா, ஞாபக மறதி இருக்கும். வயதானவருக்கு அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா, பார்க்கின்சன் டிசீஸ் இந்த மாதிரி நோய்கள் எல்லாமும் வராமல் தடுப்பதற்கும் புற்றுநோய் செல்கள் வராமல் இருப்பதற்கும் வயிற்று பகுதியிலோ குடல் பகுதிகளில் மலக்குடல்ல நிறைய பேருக்கு கேன்சர் வந்துட்டு இருக்கும். அதை தடுக்கக்கூடிய ஆற்றலும் வேர்க்கடலைக்கு இருக்கு. தினமுமே இந்த வேர்க்கடலை நம்ம நல்லா வறுத்துட்டு வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். நிறைய பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கும். ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஆண்களுக்குமே இது மிக சிறந்த ஊட்டச்சத்து அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் ஜிம் போயிட்டு இருப்பாங்க. ஜிம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்ல மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு, தோல் சார்ந்த நோய்கள், தசைகளில் வரக்கூடிய வலி, வீக்கம், ஒரு சிலருக்கு தசை சூம்பல் இருக்கும், அட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், இவங்க எல்லாருமே வேர்க்கடலையை வெல்லத்தோடு சாப்பிட்டுட்டு வரலாம். உணவிலும் அடிக்கடி வேர்க்கடலையை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வேர்க்கடலை அதிகமான உதவிகளை நமக்கு செய்யும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.